ஆடி மாதத்தில் பழைய காலங்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீடுகளில் ஒரு 60 வயசு பாட்டி இருந்தால் கேட்டு பாருங்கள். ஆடி செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. அது ஆண்கள் நாங்கள் சொல்லவே கூடாது, நீங்கள் வாயால் சொல்லக்கூடாது. அது என்ன சாமின்னு. அந்த சாமிக்கு சரியான பக்குவ முறைப்படி உணவை வைத்து வழிபட்டு, அந்த உணவை ஆண்கள் பார்க்கக்கூடாது, அது உணவுன்னு சொல்லக்கூடாது, பிரசாதம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த ஆடி மாதத்துக்கு நிறைஞ்சது. கேட்டு பாருங்கள், அதை செஞ்சு பாருங்கள். அதை செய்யும் பொழுது உங்கள் குழந்தைகள், உங்களுடைய சுமங்கலிக்கு காரணமான இந்த கயிறு நித்திய சுமங்கலியாக இருக்கக்கூடிய மகாபாகியத்தை தரவல்லவள் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த உறையூர் வாழும் அருள்மிகு வெக்காளியம்மனின் அற்புதமான தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறோம். அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவில். எல்லை தெய்வங்கள் வெட்ட வெளியில் கூரையின்றி இருக்கலாம் என்று நூல்கள் நவில்கின்றன. உறையூரில் வன்பராந்தகன் என்னும் அரசன் தனது மனைவி புவனமாதேவியுடன் ஆட்சி செய்த காலத்தில் சாரமா முனிவர் என்பவர் நந்தவனம் அமைத்து பல்வகை மலர் செடிகளையும் பயிரிட்டு மலர் கொய்து தொடுத்து தாயுமான சுவாமிக்கு அணிவித்து அழகு பார்த்து கொண்டிருந்தார். இந்நிலையில் பிராந்தகன் என்னும் பூ வணிகன் அரசரிடம் ஆதரவு பெற எண்ணி நந்தவனத்து மலர்களை பறித்து அரசருக்கு அளிக்கத் தொடங்கினான். அரசரும் உயர்வான மலர்களைக் கண்டு உளம் கழித்து தாயுமானவருக்கு மட்டுமே அணிவிப்பதற்கு என சாரமா முனிவர் அமைத்த நந்தவனத்து மலர்கள் என்று அறிந்தும் கூட தவறான ஆசையால் வணிகரிடம் நாளும் மலர்களை பறித்து வர ஆணையிட்டான். நந்தவனத்தில் நாளும் மலர்கள் குறைவதைக் கண்ட சாரமா முனிவர் ஒரு நாள் வணிகன் மலர் கொய்யும் போது பிடித்து விட்டார். தாயுமானவருக்குரிய மலர்கள் அரசனுக்கு செல்வதைக் கண்டு சினந்து மன்னரிடம் முறையிட்டார். மன்னனோ முனிவரை அலட்சியம் செய்து மலர் வணிகனது செயலை ஊக்குவிக்க மனம் நொந்து முனிவர் தாயுமானவரிடமே முறையிட்டார். தனக்கு செய்யும் குறைகளை கூட தாங்கிக் கொள்ளும் இறைவன் அடியாருக்கு செய்கின்ற இடர்களை தாங்குவதில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மேற்கு முகமாக திரும்பி உறையூரை நோக்கியதால் மண்மாறி பொழியத் தொடங்கியது. இதனால் ஊரை மண் மூடியது. மக்கள் தங்களை காக்க எல்லை தெய்வமாக விளங்கிய வெக்காளி அம்மனை விட்டால் வேறு வழியில்லை என்று ஓலமிட்டு சரணடைந்தனர். அன்னை இறைவனை வேண்டினாள். மண்மாறி நின்றது. ஆனாலும் மக்கள் வீடிழந்தனர். வெட்ட வெளியே தங்கும் இடமானது. மக்கள் துயர்கண்டு அன்னை வெக்காளியம்மன், உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போல வெட்ட வெளியிலேயே இருக்கிறேன் என்று அருளியதாக வரலாறு கூறுகிறது. இன்றைக்கும் பலர் வெட்ட வெளியே வீடாக கொண்டிருக்கின்றனர். அன்னையின் உறுதிமொழி நிறைவேறாததால் இன்றைக்கும் அருள்மிகு வெக்காளியம்மன் வானமே கூரையாக கொண்டு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.